தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே டயர் வெடித்து பள்ளத்தில் கவிழ்ந்த அரசு பேருந்தை மீட்கும் முயற்சியில் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் போக்குவரத்து கழக பணிமனையை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்க நாம் கேட்கலாம். சரவணகுமார், மேலும் விவரம். நிச்சயமாக ஷாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து விளாத்திக்குளம் டு மாவிலாடு வழித்தடத்தில் இயக்கப்படும் 27A என்ற இந்த அரசு பேருந்து வழக்கம் போல இன்று காலை 11:30 மணிக்கு மாவிலாடிலிருந்து புறப்பட்டு விளாத்திக்குளம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இப்பேருந்தை விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையைச் சேர்ந்த கார்த்திக் என்ற தற்காலிக ஓட்டுநர் இயக்கி வந்துள்ளார். இப்பேருந்து கர்சல்குளம் கிராமத்தில் பாலத்தின் அருகில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததில் பேருந்தின் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பாலத்தின் பக்கவாட்டில் உள்ள பள்ளத்தில் கலந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பார்த்தோம்னா அதிர்ஷ்டவசமாக பேருந்தின் ஓட்டுநர் உட்பட பேருந்தில் வந்த பயணிகள் அனைவரும் எவ்வித காயங்களின்றி உயிர் பிழைத்தனர். இதையடுத்து தகவல் இருந்த சம்பவ இடத்திற்கு சென்ற விளாத்திக்குளம் தீயணைப்புத்துறை, காவல்துறை மற்றும் போக்குவரத்து கழக பணிமனையைச் சேர்ந்த அதிகாரிகள் பயணிகளை மீட்டு மாற்று பேருந்தில் விளாத்திக்குளத்திற்கு அனுப்பி வைத்ததோடு டயர் வெடித்து பள்ளத்தில் கிடக்கும் இந்த அரசு பேருந்து JCB வாகனம் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து விளாத்திக்குளம் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தில் சிக்கிய இந்த அரசு பேருந்து உட்பட விளாத்திக்குளம் போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து கிராமப்புற வழித்தடங்களுக்கு இயக்கப்படும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் முறையான பராமரிப்பின்றி தரமற்ற டயர்கள் மற்றும் இருக்கைகளை கொண்டு இயக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் பரவலாக சொல்லப்படுது சாம். இதை உடனடியாக திருநெல்வேலி மண்டல போக்குவரத்து துறை அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இங்குள்ள அரசு பேருந்துகளை உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.